எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் மண்ணை மீறும் விதைகள். தெருக்கோடியில் மேயும் கோழி குஞ்சுகளுக்கு கூட சங்கரன் வாத்தியாரை தெரியும். ஊர் சனமெல்லாம் குமுறி குமுறி அழுதது. வாத்தியார் ஐயா போயிட்டீங்களே. காடுகரைக்கு ஊர் சனம் போகவில்லை. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் வயிற்றில் கண்ணீர் வடிய, சாரு எங்க சாரு கேவி கேவி அழுதன. 20 வருடங்களாக பெருநாளை மக்களோடு வாழ்ந்த அண்ணம்மாளுக்கு ஒப்பாரி வைத்து அழத் தெரியவில்லை. உங்க காலடியே தஞ்சம்னு இருந்தவளை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே சாமி. அண்ணம்மாளுக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. நம்ம செல்ல மகளை இப்படி கருக விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. ஒரே மகள் சுமதி. பிள்ளை இல்லாமல் இருந்து 6 வருடம் கழித்து பிறந்த மகள். மகளை பார்த்து பார்த்து பூரிப்பீங்களே ராசா. அந்த கண்ணை மூட எப்படி மனசு வந்துச்சு? சுமதி இன்னும் புஷ்பவதி ஆகவில்லை. இன்னைக்கு நாளைக்கு என்று இருக்கிறாள். சங்கரன் வாத்தியாருக்கும் அண்ணம்மாளுக்கும் விருதுநகர் பக்கத்துல ஒரு கிராமம். வாத்தியாருக்கு பெருநாளியில உத்தியோகம். சாதி மாதிரி கல்யாணம் பண்ண அவங்க 2 வீட்லயும் சம்மதம் இல்ல. வாத்தியார் ஒரு நாள் பெருநாளி பிரசிடென்ட் வேலுச்சாமி தேவரிடம் மட்டும் முன்கூட்டியே சொல்லிவிட்டு ஊருக்கு போய் இருட்டோடு இருட்டாக அண்ணம்மாளை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். கணவனோடு பெருநாளுக்கு கால் எடுத்து வைத்தபோது அண்ணம்மாளின் சேலைக்கட்டும் முடிக்கட்டும் நட்ட நாற்றுப்பயிர் மாதிரி அவள் நடந்து வந்த அழகும் ஊர் மக்களுக்கு புதிதாய் தெரிந்தது. ஊரே கூடி வேடிக்கை பார்த்தது. பிரசிடென்ட் வேலுச்சாமி தேவர் அவ்வளவு பெரிய மனிதர். வாங்க டீச்சரு என வாஞ்சையோடு கையெடுத்து கும்பிட்டு வரவேற்க அந்நொடியிலிருந்தே அண்ணம்மாளுடைய சர்வமும் அந்த களங்கமில்லாத சனங்கள் முன் மண்டியிட்டு விட்டன. அண்ணம்மாள் அதிகம் படிக்கவில்லை. வாத்தியார் ஐயாவின் மனைவி என்பதால் டீச்சர் ஆகி போனாள். இருவரும் சேர்ந்து செய்த 20 ஆண்டு தொண்டூழியம் பெருநாளி கிராமத்தையே மாற்றி இருந்தது. பிரசவம் பார்ப்பதிலிருந்து பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பு, ஹைஸ்கூல், காலேஜ் அட்மிஷன், படிப்பு முடிந்ததும் வேலை பெற ஒத்தாசை, இப்படி எத்தனையோ. வானம் பார்த்த பூமி. வருஷா வருஷம் ஒழுங்கா விளையுமான்னு சொல்ல முடியாது. ஆத்தர அவசரத்துக்கு ஊர் சனம் அல்லாடும் போது இருக்கவே இருக்கு வாத்தியார் ஐயா சம்பள பணம். காட்டுல விளையிற நெல்லு, உளுந்து, மிளகா, புளி எதுவானாலும் முதல்ல வாத்தியார் வீட்டுக்குத்தான் பெட்டி பெட்டியா வரும். ஊர் சனங்க தான் வாத்தியாருக்கு சொத்து. சாதி வித்தியாசம் இல்லாம இப்படி கண்ணீர் விட்டது வாத்தியார் செத்ததுக்குத்தான். பிரசிடென்ட் வேலுச்சாமி தேவர் தான் எல்லா காரியங்களையும் முன்ன நின்று நடத்தி கொடுத்தாரு. வாத்தியார் ஐயா ஊருக்கு தந்தி கொடுத்துருக்கு. 5.5 கார் வர பார்ப்போம். அதுக்கு மேல தூக்கி அடக்கம் பண்ணிட வேண்டியதுதான். அதை எப்படி வருவாங்க? 20 வருஷமா இருக்காங்களா செத்தாகலான்னு கூட எட்டி பார்க்காத பயலுக இப்ப வருவாங்களாக்க. 5:30 மணி பஸ் ஊருக்குள் வந்து திரும்பியது. யாரும் இறங்கி வரவில்லை. சரி தூக்கிட வேண்டியதுதான். ரெடி பண்ணுங்கப்பா. பொழுது சாய அடக்கம் பண்ணி முடிந்தது. ஊரணிக்குள் இறங்கி குளித்து முடித்துவிட்டு பிரசிடென்ட் கரையேறினார். ஊருக்குள்ளிருந்து வாரி சுருட்டி கொண்டு ஓடி வந்த திருக்கம்மா, பிரசிடென்ட் மாமா, பிரசிடென்ட் மாமா மூச்சுரைத்தாள். என்னத்தா என்றார் பிரசிடென்ட். நீங்க வாத்தியார் ஐயாவை தூக்கிட்டு மயானத்துக்கு போவோம். இங்க வாத்தியார் அம்மா மக சுமதி வயசுக்கு வந்துருச்சு. ஏது? நெஞ்சை பொத்தி கொண்டார். கால்கள் இடறின. காளியாத்தா சோதிக்கிறியே. கவிழ்ந்தபடி ஊருக்குள் நடந்தார். மகளை கட்டிப்பிடித்து அண்ணம்மாள் அழுது கொண்டிருந்தாள். நம்ம செல்ல மகளுக்கு தெசகாட்டாம போயிட்டீங்களே சாமி. நீங்க போனமான அன்னைக்கே நம்ம மக பூ கேட்டு நிக்கிறாளே. அண்ணம்மாள் கண்ணீரோடு தரையை பரசினாள். டீச்சரு அழுகாதீங்க டீச்சரு. ஊர் பெண்கள் நெஞ்சு கணக்க ஆறுதல் கூறினார்கள். இருட்டியதும் முளைக்கட்டு திண்ணையில் ஊர் கூடியது. வாத்தியார் இறந்த 3வது நாள் கருமாதி வைக்க வேண்டும். மகள் பூப்பெய்தி 3வது நாள் தலைக்கு தண்ணீர் விட்டு புண்ணியதானம் பண்ண வேண்டும். இரண்டையும் ஒன்றாக வைக்க முடியாது. கூட்டத்தை பார்த்து பிரசிடென்ட் வேலுச்சாமி தேவர் கேட்டார். எப்பா என்னப்பா செய்யலாம் சொல்லுங்க. கூட்டம் பேசியது. 3வது நாள் கருமாதியை முடிச்சிருவோம். பொம்பளை புள்ள காரியத்தை 7வது நாள் வச்சுக்குவோம். பொம்பளை பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும்னா தாய்மாமன் வரணுமே. தாய்மாமனா? தந்தியை பார்த்து சாவுக்கே வராத வயலுக சந்தனம் பூசா வருவாங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது தாய்மாமன் எதுக்கு? கருப்பையா எழுந்தார். பிரசிடென்ட் மாமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாத்தியார் ஐயா நம்ம ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கலன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு இன்ஜினியரு, வக்கீலு, போலீஸ் அதிகாரியா உத்தியோகம் பார்க்க முடியுமா? இல்ல ஊருக்கு வெளியே காலையாவது எடுத்து வச்சிருக்க முடியுமா? கருப்பையாவின் கம்பீரமான உருமல் கூட்டத்தையே நிமிர வைத்தது. தீர்மானமாக பேசினார். இந்த நிறைஞ்ச சவாரிய சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த பொண்ணு சுமதிக்கு நான் தாய்மாமனா இருந்து சடங்கு சாத்திரம் பண்ணி இன்ஜினியர் வேலை பார்க்குற என் மகன் காளிமுத்துக்கு ஊரு கூடி முடிவெடுக்கிற தேதியில கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்கிறேன். நம்ம காளி மேல சத்தியம்.
ஏய், நீதாப்பா மனுஷன். தன் ஊர் மக்களிடையே பொங்கி பிரவாகம் எடுக்கும் மனித நேயத்தை கண்டு கலங்கும் கண்களை துடைத்து கொண்டார் பிரசிடென்ட் வேலுச்சாமி தேவர். இளவட்டங்கள் கருப்பையாவை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு குதித்து குதித்து விசில் அடித்தார்கள்.